ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னா நாங்க எங்க கிளம்பி இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எனக்கே தெரியல. எங்க கிளம்பி இருக்கிறோம் உனக்கே தெரியாம அப்படியே கிளம்புனீங்க. அதே போற போக்குல கிளம்பி இருக்கிற வண்டி எங்க போய் எங்க அப்படியே போனாதான் தெரியும். போற போக்குல கிளம்புறீங்க. ஆமா, இன்னைக்கு வீட்டுல இருந்தோமா, சரி கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரியே இருந்தது. ஒரு அவுட்டிங் போலாம்னு சொல்லிட்டு பசங்க டியூஷன் போயிட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் நடக்கிறதுனால லீவ் போட முடியாது. அதனால சும்மா ஒரு அவுட்டிங் ஆட்டம் போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறேன். டவுன்ஷிப் பக்கம் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா எங்க போறான்னு சரியா தெரியல. கோயில் திறந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம நான்வெஜ் எல்லாம் எதுவும் சாப்பிடல. சோ அதனால கோயிலுக்கு திறந்து இருந்தா கண்டிப்பா போயிட்டு போலாம். இல்லன்னா அப்படியே எங்கேயாவது போயிட்டு வருவோம். எங்க போறோம்னா அங்க போயிட்டு வருவோம். இப்படிதான் மொட்டையா இப்படி சொன்னா என்ன வீடியோல பார்த்து அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. போற என்ன பிளான்ல இருக்கிற அப்படின்னு சொன்னா தானே. ஒன்னும் பிளான் எல்லாம் கிடையாதுங்க, எதுவும் பிளான் பண்ணி போல. அதான் சொல்றேனே இல்லையா, அப்படியே போற போக்குல ஏன்னா ஒரு அவுட்டிங் மாதிரி தான் கிளம்புறோம். சரி அப்படியே போற போக்குல போய்ப்போம் அப்படின்னு கிளம்புறேன். சரி ஓகே. பசங்க எல்லாம் டியூஷன் அனுப்பிட்ட ஜாலியா ஃப்ரீயா இந்த தொந்தரவு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஃப்ரீயா வர. அப்படி எல்லாம் இல்லைங்க, அப்படி எல்லாம் கிடையாது. பசங்க எக்ஸாம் நடக்குது, இல்லைன்னா அவங்களே கூட்டிட்டு போயிடுவேன். என் மிட்டம் டெஸ்ட் நடக்கிறதுனால எங்கேயும் அவங்க கூட்டிட்டு போக முடியாது. அப்படியே போவோம். சும்மா ஒண்ணு வீட்டுல வேலை இல்லை, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மணி 6 தான் ஆகுது. சரி அப்படியே கொஞ்சம் அப்படியே வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சு இருக்கிறது எனக்கும் ஒரு மாதிரியா இருக்குல்ல, அப்படியே போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். சரி ஓகேங்க, வாங்க போய் பாருங்க. கூட்டு போறாங்கன்னு தெரியல, என்ன செலவு வைக்க போறாங்கன்னு தெரியல. ஒண்ணு இல்லைங்க, கையில ஒண்ணும் பட்ஜெட் கிடையாது சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் இல்ல, கையில ஒண்ணும் பட்ஜெட் கிடையாது. நான் இதுதான் எடுக்க போறேன்னு ஆல்ரெடியே சொல்லிடுவேன். அப்படியா இருந்தா இதுக்கேத்த மாதிரி நம்ம தயார் பண்ணிட்டு போனாதான் ஒரு பொருள் வாங்க முடியும். வீட்ல இருந்தே நான் எதுவும் வாங்கலன்னு சொல்லிட்டு போனா அங்க போய் திடீர்னு வாங்கும் போது நம்ம கைக்கு பட்ஜெட் வேணும்ல. அதனால ஒன்னும் நம்மளுக்கு இப்போ சூழ்நிலை சரியில்லாதனால நம்ம அப்படியே சும்மா பெறாக்க போயிட்டு ஒரு 4 மனுஷால போய் பாத்துட்டு வருவோம். 4 மனுஷால பாக்க போறா. அப்படின்னுதான். சரி 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 ஓகே, வாங்க போய் பாக்கலாம். வாங்க எங்க போறோன்னு போய் பாக்கலாம். பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அப்படியே போகிற வழியில் என் தங்கச்சி கடை இருந்தா, சரி அவளையும் கூட்டிட்டு போவோன்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனால் இந்த சம்மர் டைம்ன்றதுனால இந்த மங்கி கேப்லாம் அழகழகாக அவங்க வச்சுருந்தாங்களா, அதை பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சுங்க. சரி காசா பணமா அதை எடுத்து மாட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று மாட்டி பார்த்து எல்லாம் சிரிச்சுட்டு செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. எல்லாம் கடை ஓனர்லேருந்து எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே எல்லாம் உட்காந்துருந்தாங்க. எங்களுக்கும் ஃபன்னாக இருந்ததா. சரி டைம் போனதே தெரியல ஆக்சுவலா. அங்க போய் அதோட சரிச்சுட்டு அங்க போய் அப்படியே இப்போ ஜாலியா இருந்துட்டு அப்புறம் தாங்க பார்க்குக்கு போனோம். வாங்க வாங்க. ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு வந்திருக்கோம். பார்க்குக்கு வந்துருக்கோம். பார்க்கு மூட டைம் பார்க் வந்துருங்க. பார்க்கு மூட போறாங்க, இன்னும் கொஞ்சம் நாயில மூட போறாங்க. சும்மா சுத்தி பார்த்துட்டு போவோம். பசங்க தான் விளையாடுவாங்க. பசங்க எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு போலாம். நம்ம போய் ஊஞ்சல் விளையாடலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி இதை பாருங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குக்கு தான் வந்திருக்கிறோம். ரொம்ப நாளாச்சு நாங்கள் பார்க்குக்கு வந்து பசங்க இல்லாமல் வந்திருக்கிறோம். அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்தாவே பார்க்கெல்லாம் வந்து பார்த்தாவே என்ன சொல்லவா வேணும். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் விளையாட தான் தோணும். போய் நம்ம விளையாட தான் போகிறோம். ஊஞ்சல்லாம் விளையாடி ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க. எப்போதுமே பார்க்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. வாங்க நம்ம போய் ஜாலியாக விளையாடலாம். பாருங்க, பார்க்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இதே வந்து சண்டே எல்லாம் வந்துட்டோம், நீ கால் வைக்க இடம் இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போதா எக்ஸாமா, அதனால எம்டியா இருக்கு. பார்க்குனாவே சின்ன பசங்க தாங்க. பெரியவங்க அப்படியே வந்து ரிலாக்ஸா உட்காரத்துக்கு உட்காரலாம். மற்றபடி மனசை விட்டு பேசலாம், ஜாலியா இருக்கலாம். ஆனா பார்த்தா ஃப்ரீயா இருக்கு பார்க். அதாவது இங்க வந்து எந்த ஒரு டென்ஷனா இருந்தாலும் இந்த பசங்க விளையாடுறத பார்த்தா மனசே மாறிடுங்க. எவ்வளவு பசங்க தெரியுமா, இங்க கால் வைக்க இடம் இருக்காது. பசங்க எக்ஸாம்ன்றதுனால டியூஷன் போயிட்டானோ, இல்லைன்னா இதா சாதா நேரமா இருந்தா கூட டியூஷன் லீவ் போட்டு இட்டு வந்திருப்பேன். நான் சும்மா வீட்டுல இருக்கோமே சொல்லிட்டு நான் வந்தேன். நான் இங்க வந்துட்டு மாரி அங்க கடைக்கு போயிட்டு பக்கம் தானே பார்க்கு. இதே இப்ப இன்னும் 10 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ற நேரம் இது. இனிமே விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உள்ளார போய் ஒரு ஊஞ்சல்ல ஒரு உட்காந்து ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வருவோம். ஊஞ்சல் ஆட போறாங்க பாத்துங்க. சும்மாங்க ஒரு ஆசைதான். என்ன பெரியவங்களா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஆசைலாம் இருக்கும் இல்லைங்க, அந்த மாரி தாங்க இதெல்லாம். பார்க்கு பாருங்க, ஃபுல்லா ஃப்ரீயாவே இருக்கு. யாருமே இல்ல பார்க்ல. 8 மணிக்கெல்லாம் பார்க்க மூடிடுவாங்க. ஆனால் டைம் ஆயிடுச்சு. ஆனால் டைம் ஆனாலும் கும்பல் இருக்கும். ஆனால் கும்பல் யாருமே இல்லை. உத்தரா எங்கே உத்தரா போற? ஊஞ்சல் கிடைச்சிருச்சா? வச்சுங்க கையில. சரி, ஆட்டி ஒரு ஆள் இல்லையே. நீனே உன் காலால தள்ளி ஆடு. அப்புறம் என்ன பண்றது? எங்க உன் சிஸ்டர் வந்தாங்க, எங்க காணா? பின்னாடி வரா. புரியா உமா? ஓகே ஓகேவா? கீழே நவர மாட்டேன். ட்ரெஸ் ஒட்டிக்குது. என் கூட ஏறுவா. ஊற மாட்டேன். ஏறு டக்குன்னு ஏறுவா. டைம் ஆகுதா? வா வா வா. நீ ஏறு. நான் ஏற, நீ ஏறு. சீக்கிரம் முடிடும். செப்பல் கைட்டிடும். உத்தராஜ நேரம் சரியில்லை. அவ்வளவுதான்.
இப்ப பயப்படுறீங்க. உத்தரா ரப்பர் ராக்கெட் பத்தியா? ராக்கெட்ல ஏறியா? நீ ஏறு உமா, ராக்கெட்ல போய் ஏறு போய். ஏறு, பார்த்து ஏறு, பயமா கேட்க ஊந்துடாத. கஷ்டமா போகுது. நாங்க ராக்கெட்ல போறோங்க. ஹாய் சொல்லிட்டு வா. நான் புலி குண்ட நுழைய கட்சி தலைவர்லாம் செய்வோம். சின்ன பிள்ளைங்கன்னா கரெக்டா இருக்கும். எங்க இருக்கா? நீ பண்றே இல்லையா? நான் வரப்போறேன், வச்சிருவேன். போவே மாட்டேங்குது, சரியில்லை. உத்தரா இது என்ன சொல்லு? இங்க வா, கிட்டக்கா. மரக்கட்டை. மரக்கட்டை இல்ல, நத்தை. நத்தை. என்னது? நத்தை. சரி, என்ன விளையாண்டு முடிச்சிட்டியா? விளையாண்டு முடிச்சாச்சுங்க, விசில் அடிச்சாச்சு. கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சு. இல்ல, நீ ஆடத பார்த்தா நைட் இங்கே ஸ்டே பண்றோன்னு பார்த்தேன். கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவாங்க. கரெக்டா மணி. ஏன் சிஸ்டர் சோகமாவே இருக்கு? என்னாச்சு? சோகமாவே இருக்கு. ஃபீவர். அங்கே நின்னு பேசு, வெளிச்சமா இருக்கு. உடம்பு சரியில்லை. அதனால ரிலாக்ஸ் பண்ணதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? நீ தான் ரிலாக்ஸ் பண்ண, அவங்க ஒன்னும் ரிலாக்ஸ் பண்ணல. நீ தான் ரிலாக்ஸ் பண்ண, அவங்க பார்த்து அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டுமே. அப்படி கிடையாது, அவங்கள தாங்க இதேங்க எதா இருந்தாலும் சமாளிச்சுப்போம். இன்னும் அவளுக்கு அந்த பக்குவம் வரல. அது இல்ல, நீ அவங்கள ரிலாக்ஸேஷன் கூப்பிட்டு வந்தான்னு சொல்ற. நீ தான் ரிலாக்ஸேஷனா இருந்த. அவங்க ஜாலியா, அவங்க சோகமா தான் இருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் சரியாயிடுவாங்க. சரியாயிடுமா? வீட்டுக்கு போய் 2 பேரும் உட்காந்து பேசுறாங்கன்னா சரியாயிடும். சரி, ஓகே. அடுத்த ப்ரோகிராம் அவ்வளவுதான். வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. வந்தாச்சு, ஜாலியா பார்க்க சுத்தி பார்த்து விளையாண்டாச்சு கொஞ்ச நேரம். மனசு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடுச்சு. இங்க வந்தா எல்லாத்தையும் மறந்துடலாம், ஃப்ரீயா இருக்கலாம். இப்ப வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நல்லா இருந்தாலும் அவனுக்கு வர நீ பதில் சொல்லணும் போயிட்டு. ஆமா ஆமா, அந்த வீடியோ பார்த்தா எங்க எல்லாம் பார்க்குக்கு போயிட்டு வந்தீங்களா எங்களை விட்டுட்டு அப்படின்னு கேட்பானோ. அவங்க என்னமா பண்றாங்க? எடுக்க ஆரம்பிச்சு எல்லாரும் தரிச்சு ஓடு. குறையறா இது. யாரு குறையறா? சின்ன குறையறா. ஓ, அவங்க ஏனையா அவங்க? யாருக்கா போட்டோ பிடிச்சிங்க? என்ன சாப்பிட்ற? அழகா இருக்குங்க. பிரெட் ஆம்லேட். அப்படிதான் சீஸ் போட்டு பிரெட் ஆம்லேட் நல்லா இருக்குமா? அது என்னவுமா? அது என்னது? என்ன சூப்பு? காளான் சூப். சாப்பிட்டதே இல்லையா? நான் இங்கிலீஷ்காரங்களா ஆயிட்டேன். எடுத்துக்கப்பா. அவர் வாங்கி எடுத்தாரு. ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. நான் சாப்பிடுவேன் அடிக்கடி. நான் சாப்பிடுவேன். நான் நகரத்துல வளர்ந்தவங்க. அவ்வளவுதான். ஓ, சூப்பரா சாப்பிடுது. எல்லாத்தையும் நீ எப்படி இதையா விட்டுட்டாங்க. என்னது? டீ, பிரெட் ஆம்லெட். அது என்ன சூப்பு? காளான் சூப்பா? நாய்க்கால் சூப்பு. நாய்க்கால் சூப்பா? எல்லாம் ஒரு ரவுண்டு போயிருச்சாட்டுக்கு. அது எப்படி ஊத்துறா? வெள்ளைக்கார மாதிரியா இருக்கிற. அதெல்லாம் பொறப்புலே வரணும். பொறப்புலே வரணும். இது வந்து டீ நீங்க குடிச்சது. இது வந்து இவன் சாப்பிட்டது. ஓ,
இந்த சூப்ல 2 ஸ்பூன் தான் நான் வாயில எடுத்து வச்சேன். ஆக மொத்தம் உங்ககிட்ட தானே எல்லா ஐட்டமும் இருக்கு. அப்புறம் நீ தான் முடிச்சிருக்கிற. எல்லாத்தையும் ஃபைனல் டச் நீ தான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கிற. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்னிட்ட தள்ளி விட்டு நீங்க எட்ட ஊத்திட்டீங்க. இதுல கடைசியா மாட்டிக்கிட்டது நானு. சரி, சூப் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சூப் நம்ம வடலூரோட கம்பேர் பண்ணும்போது சுமார் தான். உமா, பிரெட் ஆம்லெட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டீ எப்படிங்க இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனா ஆயிடுச்சு. டீ ஆடிச்சு. கூட இல்ல. ஓ, சூடே இல்லையா டீ? இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் இதுவும் உத்தரா முடிக்கிறதுக்கு? என்ன ஏதோ தண்ணி மாதிரி இருக்கு, கஞ்சி தண்ணி மாதிரி. எடுத்து ஒரு கப்பு அடிச்சு கப்புன்னு குடிச்சிட வேண்டியதானே? அதுல ஸ்பூன்ல எள்ளி சாப்பிட்டு நிக்கிறேன். டீசென்டான ஏரியா. ஓ, நம்ம வந்து குண்டான்ல பழைய வச்சு சாப்பிடுற மாதிரி எல்லாம் இங்க சாப்பிட முடியாது. அந்த மாதிரி நினைச்சு எடுத்து குடிச்சிட வேண்டியதான் டபுக்குன்னு எடுத்து. டைம் ஆகுது. அவன் பசங்க வர டியூஷன்ல இருந்து வந்துருவானோ. சாப்பிடுறியே போதும், நீ சாப்பிடு. சாப்பிடு, வயிறு ஃபுல்லா இருக்கு. ஏங்க இத பார்சல் கட்டி வாங்க. ஏதா அத பார்சல் கட்டி காட்டா சிரிப்பாங்க கடையில. ரஷ்யன் குடிப்பா. நீ குடிக்கிறியா? குடிக்கணும் குடி. ரஷ்யன் கட்டி போய் குடுப்பேன்டா. பார்சல் பண்ணிடு. எதுவுமா அதை பார்சல் பண்ணுமா? கறி கூட்டின தண்ணி மாதிரி ஒரு ஒன்று இருக்கு, அதை பார்சல் பண்ணி எடுத்துட்டு போக சொல்லுங்க. சரி, போலாமா? ஓகே, பாய் பாய் பாய்.